காமராஜருக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டும் கிடையாது, மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே இல்லாம தத்தளிச்ச நேரத்துல கை கொடுத்த ஒரு தேவர். இந்த நிகழ்ச்சியை இப்ப இருக்க சிஎம் பொது மீட்டிங்ல பேசியிருக்காரு, வைகோ பேசியிருக்காரு, நிறைய தலைவர்கள் சவுந்தரபாண்டி நாடார்கிட்ட இருந்து தேவர் காமராஜரை காப்பாத்தினதை பேசியிருக்காங்க. எல்லாமே ஆதரவு. ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்ததுமே ஆலடியார்னா தன் புக்குல எழுதியிருக்காரு. இப்படி எல்லாமே ஆதாரபூர்வமான விஷயங்கள். எந்த ஒரு ஆதாரம் வேணுனாலும் அரிநாடாருக்கு நாங்க தர தயார். ஆனா சொல்ல போனா நாங்க தான் அதாவது நல்லது செஞ்சதுக்கு நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு 1000 துரோகம் காங்கிரஸ் ஆட்சியின் மூலமாக நேரு கட்டளையின்படி காமராஜர் செஞ்சிருக்காரு. நான் பொதுத்தளத்துல பேசும்போது கூட காமராஜர் இந்த படத்தினால பேசுறேன். காமராஜர் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் அவர் செய்தது கூட 100% தேவருக்கு துரோகம். அது மாற்று கருத்தே கிடையாது. நாங்க தான் சொல்ல போனா ஆத்திரப்படணும், நாங்க தான் எதிர் விமர்சனம் வைக்கணும். நாங்க அதெல்லாம் செய்யல. ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாம நல்லது செஞ்ச ஏத்துக்க மட்டும் இல்லாம உங்களவா 1-2 பேர் இப்ப இந்த படத்தை பார்த்து எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. நிறைய நாடார் சம்பந்தப்பட்ட மக்கள்லாம் இந்த படத்தை பார்த்து இதுல இருக்க உண்மைகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாம அரிநாடார் போல சில விளம்பர விரும்பிகள் தான் இந்த மாதிரி பேசுறாங்களே தவிர்த்து, இதுக்கும் தேவைப்பட்டால் என்ன வேணா கேளுங்க, ஆவணங்களோட நாங்க தர்றோம். நவமணி என்ன இருக்காரு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. ஆனா சும்மா இந்த மாதிரி பிதட்டலா பேசுறது, உங்க சுய விளம்பரத்துக்காண்டி பேசுறது, அதுவும் 2 வாரம் கழிச்சு பேசுறதுக்கு இதுக்கு காரணம் என்ன? இதில் பின்னணியில் யார் இருக்கிறார்? எதுக்காண்டி நீங்க 2 வாரம் விட்டுட்டு இப்ப பேசுறீங்க? ஆமா, இது மாதிரி காரணங்கள்லாம் எடுக்க நாங்க விரும்பல. இருந்தாலும் இந்த உங்க சுய விளம்பரங்களை விட்டு தேவருக்கு காமராஜருக்கு செய்த உதவிகளையும் அவர் செய்த நன்மைகளையும் இன்னைக்கு அவரு கூட இருக்கவங்களுக்கு கூட பண்ணல. அதுதான் சொன்னேன், தேசபக்தின்ற ஒரே காரணத்துக்காண்டி காமராஜரை வளர்த்து விட்டதுனாலதான் அவர் முதல்வராகவே ஆனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க கர்ம வீரர், கல்வி தந்தை என்ன வேணா சொல்லலாம். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இல்லைன்னா இன்னைக்கு காமராஜர் இல்லை. அது மறுக்க முடியாத உண்மை.